Hello everyone, welcome to Last Day Academy. இந்த வீடியோல நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.4 ஓட 8th சம் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? என்ன கொடுத்திருக்காங்க? a அப்படின்னு சொல்லி -1, அப்படி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் b என்னது? 0, 2. If the function a to b defined by f of x is equal to ax plus b is an onto function, find a and b அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ நான் வந்து சிம்பிளாக எனக்கு புரிஞ்சது என்னன்னா, ஏன்றது ஒன்று இருக்குது, பின்றது ஒன்று இருக்குது, நம்பர் நான் கொடுத்துக்கிட்டேன். ஆனால் இங்கே அவங்க ரிலேஷனே கொடுக்கல, யாரோட பேர்னே கொடுக்கல. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நானாவே அசியூம் பண்ணிக்கிறேன். ஓ, -1க்கு 0 பேரு, 1க்கு 2 பேருன்னு எதிர்க்க இருக்க மாதிரி அசியூம் பண்ணிக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் கேஸ். இன்னொரு கேஸ் என்ன, எதிர்க்க தான் இருக்கணுமா, கிராஸாலாம் இருக்கக்கூடாதோ? ஸோ கிராஸாக இருக்கிற மாதிரியும் நான் அசியூம் பண்ணி 2 கேஸாக உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் f of x is equal to ax plus b அங்கே கொடுத்துருக்காங்களா? ஃபர்ஸ்ட் நான் இந்த நம்பர் எடுக்கிறேன். f of -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது a -1 plus b. இங்கே ஏன் நான் -1 போட்டிங்கன்னா இங்கே தான் x இருக்குது. ஸோ x பிளேஸில் நான் -1 போட்டுக்கிறேன். ஓகே, f of 1ஓட -1ஓட வேல்யூ என்ன? 0. ஓகே, 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது என்ன ஆகுது? -a ஆகுது, இது b அப்படியே ஆகுது. ஸோ இதுக்கு மேலே இது எதுவும் பண்ண முடியாது. இது ஈக்குவேஷன் 1 நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் செகண்ட் நம்பருக்கு போகலாமா? f of 1 equal to a, xக்கு பதிலாக இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் b. புரியுதா? ஒரு நம்பருமே எடுத்து இந்த ஃபார்முலா நான் செக் பண்ணி எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு நான் பார்க்குறேன். ஓகே, f of 1ஓட வேல்யூ என்ன? 2. அதுதானே இது. இப்போ இதுதான் வந்து f of x, இது x. இந்த இடத்துல வெறும் எக்ஸ்ன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே இருக்க நம்பர் எடுக்கிறேன். மொத்தமாக இது தூக்கிட்டு நான் ஒரு விஷயத்தை சப்ஸ்டியூட் பண்ணணும் போது இதோட டோட்டல் வேல்யூஸை நான் எடுக்கிறேன். ஓகே, இதை எனக்கு சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு இது 2 ஈக்குவேஷன் வருது. எப்பவுமே நம்ம ஏபி அந்த மாதிரி 2 வேல்யூ கண்டுபிடிக்கணும், 2 ஈக்குவேஷன் மெயின்டைன் பண்ணி அதை நம்ம சால்வ் பண்ணால் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நான் இது 2த்தையும் ஆட் பண்ணுறேன். இந்த ஏவும் கேன்சல் ஆகிடுது. ஆட் பண்ணால் 2, b + b 2b. இந்த 2 and 2 என்ன ஆயிடுது? கேன்சல் ஆயிடுது. அப்போ b is equal to 1 ஆயிடுது. இப்போ இந்த b 1 கண்டுபிடிச்சோமா? இந்த கண்டுபிடிச்ச வேல்யூ ஒன்று இதில் சப்ஸ்டியூட் பண்ணா, இதில் சப்ஸ்டியூட் பண்ணா, அது உங்கள் இஷ்டம். நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது? 0 equal to -a plus b. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். bன்றதுக்கு பதில் நான் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஏவை இந்த சைடு நான் கொண்டு போகிறேன். அப்போ -aன்றது +a மாறிடுச்சு, ஏன்றது 1 மாறிடுச்சு. ஓகே, இப்போ இது கேஸ் 1. இப்போ கேஸ் 2க்கு வரும். -1ஓட பேர் 2, 1ஓட பேர் 0. ஓகேங்களா? இப்போ அதே தான். f of x is equal to ax plus b, f of -1 is equal to a -1 plus b. ஓகேங்களா? a of -1 plus b. இப்போ இந்த f of -1ஓட வேல்யூ என்ன? எங்க இதோட லிமிட் போகுது? 2. அப்போ இங்கே 2 தான் நம்ம போடணும். ஓகே, இந்த இடத்துல 0க்கு போச்சு, ஸோ 0 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். இந்த இடத்துல -2க்கு போகுது, ஸோ அதனால 2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது -a plus b அப்படியே தான் இருக்கும், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் டர்ம்ட் as equation 1. அண்ட் நெக்ஸ்ட் f of 1க்கு நான் போடுறேன். f of 1 is equal to a of 1 plus b. இப்போ f of 1ஓட வேல்யூ என்ன? 0. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் a தான் வரும் ப்ளஸ் b. இப்போ இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிது. இது அதே மாதிரி நம்ம சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணும்போது -a + a வந்து கேன்சல் ஆகிடுது, இது 2ன்னு வருது, 2 bயை சேர்த்தா 2b அப்படின்னு ஆன்சர் வருது. ஸோ 2 and 2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா b is equal to 1. இது ஏன் மேம் 2 and 2 கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா, சேம் ப்ரொசீஜர் தான். மல்டிப்ளைல இருக்கா இங்கே 2, அது இந்த பக்கம் போச்சுன்னா டிவைடில் போகும். கேன்சல் பண்ணால் 1 டைம் தானே, ஸோ அதனால b is equal to 1. bன்ற வேல்யூ 1 கண்டுபிடிச்சி ஏதாவது 2த்துல எந்த ஈக்குவேஷன் போனாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போகிறேன். 2 is equal to -a plus b தான் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். 2 அப்படியே போட்டுக்கிட்டேன், ஈக்குவல் டு அப்படியே போட்டுக்கிட்டேன், -a அப்படியே போட்டுக்கிட்டேன், கண்டுபிடிச்ச பியோட வேல்யூ மட்டும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்? ஏவை இந்த சைடு அனுப்புகிறேன். ஸோ -a + a மாறிடுது. இது இந்த 2வை இந்த பக்கம் அனுப்புகிறேன், +2 இருக்கிறது -2 மாறிடுது. ஸோ இப்போ 1ல -2 போச்சுன்னா ஆன்சர் -1. ஒரே வேல்யூ தானே மேம் வருது அப்படின்னா இங்கே சைன் சேஞ்ச் ஆகுது அப்படின்றதுமே இங்கே ஒரு பெரிய விஷயம் தான். ஓகே, அவ்வளோதான். ரெண்டா நானாக அசியூம் பண்ணி ஏபி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியாச்சு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இதுக்கு இதுவாக தான் பேரா இருக்கும்னு சொல்லி அசியூம் பண்ணி சம் போடுறேன். இதுக்கு இதுதான் பேர் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணி இப்படி நான் சம் போடுறேன். அவ்வளோதான். தேங்க்யூ.